20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்து உதவி பண்றங்கிற பேர்ல என் பிள்ளைய கள்ள நோட்டு அடிக்கிறவன்ற பேர்ல அவமானப்பட வச்சுட்டீங்க. அது மட்டும் இல்லாம அவன் பிள்ளைய அவன் எடுத்துக்கிறதுக்கு ஒரு டிராமா பண்ணா. அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து உன் தம்பி வீடு போந்து அவனை அடிப்பானா? அத்தை ஏங்க மாப்ள, இது எல்லாமே எதேச்சியா ஒரு கோவத்தில் நடந்த விஷயங்க. அங்க தேவி கை குழந்தையோட புருஷனோட வாழாம இருக்கிறத பார்க்கும்போது அத பாக்குறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. அப்போ கையிலுக்கு எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு இந்த டைவர்ஸ்லாம் எதுவும் வேண்டாங்க. அன்பு விக்னேஷ் அடிச்சதுக்கு நாங்க குடும்பமா சேர்ந்து மன்னிப்பு கேட்கிறோம். தயவு செஞ்சு மறந்துருங்க. ஒரே குடும்பமா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒத்துமையா இருக்கலாம். எத்தனை வருஷங்க நாமளா வாழ்ந்துட போறோம்? நம்ம ராத்திரி தூங்குனா காலையில கண் முழிப்போமா இல்லையாங்கிற நிலைமையில இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில துரோகம் பழி வாங்கறதெல்லாம் எதுக்குங்க? பாப்பா அப்படியே பேண்ட் சட்டை போட்ட கையல் மாதிரியே பேசுற. என்ன அவ எழுதி கொடுத்து இப்படி எல்லாம் பேச சொன்னாளா?